மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் அறிவித்துள்ள தமிழ்நாடு உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முழு மனதோடு ஜாக்டோஜியோ சார்பாக, தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அரசு சார்பாக, அரசு பணியாளர்கள் சார்பாக ஜாக்டோஜியோ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. வரவேற்று நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. 23 ஆண்டு கால அந்த ஓய்வு ஊதியம் இல்லாத ஒரு நிலைமைக்கு இன்றைய தினம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் ஜாக்டோஜியோ, நேற்று நான் சொன்னேன், ஜாக்டோஜியோ இன்றோட 9 ஆண்டை நிறைவு செய்து 10வது ஆண்டில் அடி வைத்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஜாக்டோஜியோவோட ஒற்றை கோரிக்கை, பிரதானமான கோரிக்கை, எல்லா அமைப்புகளுக்குமான கோரிக்கையான அந்த ஓய்வூதிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் எதிர்பார்த்தபடி வழங்கியுள்ளமைக்கு மீண்டும் ஒருவரை அரசு ஊழியர் ஆசிரியர்கள், அரசு பணியாளர் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாக்டோஜியோவின் சார்பாக 23 ஆண்டுகால போராட்டம் இன்றைய தினம் இன்றைய நாளிலே முடிவுக்கு வந்திருக்கிறது. தமிழகத்திலே மக்களுக்கும் மாணவர்களுக்கும் விடியலை கொண்டு வரக்கூடிய வகையிலே விடியல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடியல் நாயகன் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் 6.25 லட்சம் ஆசிரியருடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய வாழ்வாதாரமான கோரிக்கையான புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை முற்றிலுமாக ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று போராடி வந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக பணி நிறைவு பெறக்கூடிய ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்களுக்கு 50% ஓய்வூதியத்தை அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இறப்பு பணிக்கொடையாக இறந்தவர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெறும் ஓய்வூதியம் மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்ற வதந்திகள் கிளம்பிய நிலையிலே மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை கருணையோடு பார்த்து அகவிலைப்படியுடன் கூடிய ஓய்வூதியத்தை வழங்குவோம் என்ற உறுதியை தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே 4.5 ஆண்டு காலம் நாங்கள் எல்லாம் மென்மையான போக்கிலே போராடி கொண்டிருக்கிறோம் என்று பத்திரிகையாளர்கள் எங்களை விமர்சித்தார்கள். இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் முடிவினை எட்டியிருக்கிறார். நாங்கள் எதிர்பார்த்த அந்த ஓய்வூதிய திட்டம் தமிழகத்திலே அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜாக்டோஜியோ பேரமைப்பு முழுமையாக அதை வரவேற்கிறது. அதற்கு மேலாக எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையான 2003க்கு பின்னால் இன்றைய தேதி வரை பணி நிறைவு பெற்றவர்கள், இறப்பு காரணமாக இறந்தவர்களுக்கெல்லாம் 48,000 பேருக்கு ஒரு கருணை ஊதியமாவது வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தோம். அதையும் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பதை ஜாக்டோஜியோ பேரமைப்பு பெரு மகிழ்வோடு நன்றியோடு வரவேற்கிறது. அது மட்டுமல்ல, நேற்றைய தினம் எங்களோடு பேசிய மாண்புமிகு பொதுப்பணிகள் துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் அவர்களும் 10 அம்ச கோரிக்கைகளை நாங்கள் நிறைவேற்ற வலியுறுத்தி வந்தோம். மற்ற கோரிக்கைகளையும் நிச்சயமாக விரைவிலே இந்த ஜனவரி மாதத்திற்குள் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற உறுதியினை தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்தித்து அதையும் தெரிவித்திருக்கிறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய அத்தனை கோரிக்கைகளும் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னால் நிறைவேற்றுவார் என்று ஜாக்டோஜியோ பெரிதும் நம்புகிறது. நன்றி. வின்சென்ட் பால்ராஜ், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஜாக்டோஜியோ. முதலமைச்சர் ஓய்வூதியத்தை அறிவித்ததன் அடிப்படையில் இதர கோரிக்கைகளும் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்கு பிறந்துள்ள அடிப்படையில் ஜனவரி 6 முதல் நடைபெறக்கூடிய காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை ரத்து செய்கிறோம். விரைந்து வெளியிடுவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்க மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எதிராக விதிமுறைகள் எதுவும் வர வாய்ப்பில்லை. எந்த விதிமுறைகள் வந்தாலும் நான் முதலமைச்சர் சென்று முறையிடுவோம். கண்டிப்பாக எந்த விதிமுறைகளும் இந்த ஓய்வூதியத்துக்கு எதிரான விதிமுறைகளா இருக்காது என்று நம்புகிறோம். வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க. விதிமுறைகள் வகுத்தாதான் அதாவது விதிமுறையில வகுத்தா தான் இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு செயல்படுத்த முடியும். தேர்தலுக்கு 2 மாசம் தான் இருக்குது. எப்ப விதிமுறையை போறாங்க? நாங்க முதலே கோரிக்கை வைத்திருக்கோம். இந்த நிதியாண்டிலேயே இதை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். நேற்று நிதியமைச்சரையும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த நிதியாண்டிலேயே இந்த ஓய்வு திட்டத்தை செயல்படுத்துவார்கள் நம்புறோம். இந்த நிதியாண்டில்
தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாக மார்ச்சில் வரும். அதற்கு முன்பாக இடைநிலை அது திருப்பி வந்தா அது தேர்தலுக்கு பிறகு போயிடும். அதனால் நீங்க சொல்ற தேர்தலை தான் இந்த நிதியாண்டிலே செயல்படுத்துவார்கள். அதில் எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது. இடைநிலை ஆசிரியர் ஊதியத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு நிமிஷம் சார் இடைநிலை ஆசிரியர் ஊதியம் தொடர்பாக இங்க கேட்டாங்க. இன்று காலையிலே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பிலே அதற்கான முடிவினை இன்றைய சிபிஎஸ்இ தொடர்பான அறிவிப்பிற்கு பின்னால் தீர்வு காண்போம் என்ற உறுதியை தெரிவித்திருக்கிறார். நாங்கள் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் சார்பாகவும் இன்று காலையிலே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து இடைநிலை ஆசிரியர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஊதிய முரண்பாடுகளை களைவதோடு மட்டுமல்ல, மத்திய அரசுக்கு இணையான அந்த விடுபட்ட ஊதியத்தையும் வழங்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றுத்தர வேண்டும் என்று மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக இன்றைய தினமே அதற்கான தீர்வும் எட்டப்படும் என்று நம்புகிறோம். 2004க்கு பிறகு பணியமர்த்தப்பட்டுள்ள தன்பங்களிப்பு ஓய்வூதியத்தில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அலுவலர்களுக்கு, பணியாளர்களுக்கு இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு என்பது அமிர்தம் போன்றது. ஆகவே நீங்கள் கேட்கக்கூடிய பிற கோரிக்கைகள் குறித்தும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் சிறந்த முடிவினை, நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முடிவினை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். மித்த மகிழ்வோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விரைவில் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்கு. பட்ஜெட் கூட்டத்திலே அறிவிப்பார்கள் நம்புகிறோம். சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்களிடம், அமைச்சர்களிடமும் நம்புறோம். நீங்க 4 வருஷம் தான் சொல்றீங்க. 23 ஆண்டுகளாக ஓய்வூதியத்துக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இது எல்லா தரப்புக்குமான கோரிக்கை. ஒப்பிடத்துல இது சரியான திட்டமா தான் இருக்குதா? இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா? வரவேற்கிறோம். நிறை குறைகள் இருந்தாலும் மீண்டும் முறையிடுவோம். நிறை குறைகள் இருந்தாலும் முறையிடுவோம். அரசு விதிமுறைகள் வெளியிட்ட உடனே அதில் ஏதேனும் எங்களுக்கு குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஜாக்டோஜி அவருக்கு இருக்கிறது. உரிமை உணர்வோடு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை சந்தித்து எந்தவித குறைபாடும் இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை, இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பினை ஜாக்டோஜி ஏற்படுத்தி கொடுக்கும். போராட்டம் 2017 ஜாக்டோஜியோ மட்டும்தான் இருக்கு. 30 ஆண்டு காலமாக போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ஜாக்டோஜியோ மட்டும்தான். கண்டிப்பாக முதல்வர் ஜாக்டோஜியோ மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக இதர கோரிக்கையிலும் தேர்தலுக்கு முன்பாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு 100% இருக்கிறது. ஒவ்வொரு கோரிக்கையை பரிசீலித்து நிறைவேற்றி தர உறுதி கொடுத்திருக்கிறார். செய்வார் என்ற நம்பிக்கை நிறைவேற்றப்படுவதாக வாங்க தல. நன்றி 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 நன்றி. வாங்க. மகேந்திரன், வின்சென்ட் பால்ராஜ், வெங்கடேசன் தாஸ் எல்லாம் இருக்காங்க. மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு வெங்கடேசன் வாழ்க வாழ்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை உள்ளடக்கிய புதிய திட்டம் குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்ட நிலையில் அவரை சந்தித்த பிறகு ஜாக்டோஜியோ அமைப்பினர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியதை பார்த்தோம். 23 ஆண்டுகால போராட்டம் இன்று முடிவுக்கு வந்திருப்பதாகவும் இந்த அறிவிப்பை வெளியிட்ட முதல்வருக்கு நெஞ்சான்ற நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருந்தனர். மேலும் ஜனவரி 6 அறிவிக்கப்பட்ட காலவரையற்ற போராட்டம் தற்போது முதல்வரின் அறிவிப்பை தொடர்ந்து ரத்து செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்கள் உள்ளிட்ட புதிய திட்டத்தை முதல்வர் அறிவித்த நிலையில் பிரதான கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் இதர பிற கோரிக்கைகளையும் முதல்வர் நிறைவேற்றுவார், அதனையும் வலியுறுத்துவோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.